கதையோட ஆரம்பத்துல ஒரு அமைதியான வில்லேஜ்ல மக்கள் எல்லாரும் தினசரி அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க, இப்ப அப்படியே ஆத்த ஓரமா கசிம் அப்படிங்கிற ஒரு நபர் ஆத்துக்குள்ள இறங்கி ஏதாவது தங்கம் கீது கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பான். யூஸ்வலி நிலத்துல இருக்கிற தங்கம் ஆத்துல வர தண்ணி மூலமா அடிச்சிட்டு வரும். அது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தா அவனோட லக்கு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு வைரக்கல்லே அவனுக்கு கிடைச்சிருந்திருக்கும். அந்த வைரக்கல் அவனுக்கு கிடைச்சதுல இருந்து அவனோட வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த கசிம் பிரெக்னெண்டா இருக்கிற அவனோட ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு புதுசா பெருசா வேற ஒரு வீட்டுக்கும் ஷிஃப்ட் ஆயிருந்திருப்பான். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க பேரலலா டார்மன் அப்படிங்கிற ஒரு நபரை காட்டுறாங்க. அந்த ஒரு பையன் நைட் டைம்ல யாரும் நம்ம என்ன பண்றோங்கிறத பாத்திரக்கூடாதுங்கிற காரணத்தாலேயே நைட் டைம்ல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு இடுகாடு ஒன்று இருக்கும். இந்த பிணங்கள்லாம் புதைச்சு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஆல்பர்ட் டாம்னிக் அப்படின்னு ஏற்கனவே இறந்து போன ஒருத்தரோட கல்லறையில இருந்து அவரோட ஸ்கல் இருக்குதுல்ல, இந்த மண்டையோடு அதை மட்டும் தனியா எடுத்துக்கிறான். அதை எடுத்து கொண்டு வந்து அவன் தங்கி இருந்திருக்கிற வீட்டில் வச்சு சில பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பூஜைக்கு மெயினா அவன் அதுக்குன்னே வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு கோழியை ஒன்று எடுத்துட்டு வந்து அதோட கழுத்தை அறுத்து அதோட ரத்தத்து மூலமா அந்த ஒரு மண்டையோட்ட நனைச்சு மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி, யார் மேலேயோ ஏதாவது செய்வேனக்கு இது பண்ண போறானா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. இவன் ஆக்சுவலி இந்த மந்திரங்கள் பண்றது மூலமா பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்துருப்பான். அதே மாதிரி காஞ்சு போன இலைகள் எல்லாம் அவனுக்கு பணமா மாறி இருந்திருக்கும். பட் அப்படி மாறின அந்த பணம் எல்லாமே திருப்பியும் வெறும் இலைகளாவே மாறி போயிரும். நான் சம்பாரிச்ச காசு இதெல்லாம் எங்க அப்படின்னு அவன் வருத்தப்படும் போது அப்போ அந்த ஸ்கல்லுல இருந்து அந்த மண்டையோட்ல இருந்து ஒரு குரலுங்கிறது கேட்கும். எனக்கு நீ உயிர் கொடு, எனக்கு நீ திருப்பி உயிர் கொடுத்துட்ட, இந்த பூமிக்கு வர வச்சுட்டேன்னா அப்போ நீ கேட்கறதா நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏற்கனவே அந்த ஆன்மா சாதாரண இலைகளை பணமா மாத்தி காட்டின காரணத்தாலேயே சரின்ட்டு அந்த ஆன்மா சொல்றத பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துடுறான். அடுத்த நாள் ஊருக்குள்ள இந்த மாதிரி சந்திர கிரகணம் அன்னைக்கு இரவு வரப்போகுது அப்படிங்கிறங்காட்டி பெண்கள் குழந்தைகள் யாருமே வெளியில வரக்கூடாதுன்னு, அப்படி யாராவது கிரகண நேரத்தை வெளியில வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை சாத்தான் பிடிச்சிடுங்கிற மாதிரி அவங்க ஊர்ல ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும் போல. ஸோ அதனால ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து வார்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இதே நேரத்தில் கசிமோட ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, அவங்க பேரு ரீனின்னு வச்சுக்கலாம். அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற காரணத்தால இப்போ ஒரு மருத்துவச்சியை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அந்த மருத்துவச்சியை அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. உன்னோட ஹஸ்பண்ட் தான் இப்போ பெரிய பணக்காரனா இருக்கிறானே, அவனோட ஆளுங்க யாரையாவது சும்மா உன் கூட ஒத்தாசைக்காக வர சொல்லி இருந்திருக்க வேண்டியதானே, இப்படி ஒரு புள்ளத்தாச்சியா இருந்துட்டு தனியா வந்திருக்கேன்லாம் கேட்டதுக்கு பரவாயில்ல இருக்கட்டும் ஆயா, நடந்து வந்தா அது உடம்புக்கு நல்லது தானே, குழந்தை ஈஸியா பிறக்கும்ல, எல்லாம் நல்லதுக்கு தான், எப்படியும் கூடிய சீக்கிரம் குழந்தையும் பிறக்க போற நிலைமையில தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அங்க இருக்கிற அந்த மருத்துவச்சிங்க ரெண்டு பேருமே கவலைப்படாத, குழந்தை நல்லா ஆரோக்கியமா தான் இருக்குது, கண்டிப்பா உனக்கு பிறக்க போறதுமே ஒரு ஆண் வாரிசா இருக்கதா வாய்ப்பும் இருக்கு, உன்ன மாதிரியான ஒரு தாயும் கசிம் மாதிரியான ஒரு அப்பாவும் கிடைக்கிறதுக்கு உன்னோட குழந்தை உண்மையாலுமே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி அந்த ரீனிய குஷிப்படுத்தி தான் அனுப்பியே விடுறாங்க. மாரலி நல்லா சப்போர்ட்டிவா பேசி அனுப்பி விடுறாங்க. ஆனா இதே நேரத்துல அந்த கசிம் இருக்கிறான்ல, அவன் இப்போ ஊர்லயே கொஞ்சம் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அதனால சில பேருக்கு வட்டிக்கு விடுறது இந்த மாதிரியான தொழிலெல்லாம் பண்றான் போல. அப்படி ஒரு நபர் காசை திருப்பி கொடுக்காத காரணத்தால அந்த நபரை ஃபோர்ஸ் பண்ணி அந்த கடன் வாங்கின நபரோட கார்டுகளை எழுதி வாங்குறதுக்காக முயற்சி பண்றான். ஒன்னா உன் காட்டை எழுதி கொடு, இல்லைன்னா உன்னை சாகடிச்சிருவோங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பானா. அதுவே ரீனியும் அந்த மருத்துவச்சியோட வீட்டில இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு காட்டுக்குள்ள ஒரு நாய் இவளை சேஸ் பண்ண ஆரம்பிக்க, அவ்வளவுதான், வேகமா இவளுமே அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி வந்திருப்பாளாம். ஸோ அப்படி ஓடி வந்தவ ஒரு இடத்துல தடிக்கிட்டு கீழே விழுகும்போது ஆல்மோஸ்ட் அந்த இடமே இருட்டான மாதிரி ஆயிரும். பிளஸ் இவளை சேஸ் பண்ணிட்டு வந்தா அந்த நாய் அது டக்குன்னு அந்த டார்மேனா உருவெடுத்துரும். அந்த டார்மேன் தான் நாய் மாதிரி உருவெடுத்து வந்திருக்கான். அவளை பார்த்தோன்னுமே ரீனி மயங்கி போயிருவாளா. திருப்பியும் கண் விழிக்கும் போது அந்த ஆல்பர்ட் டாம்னிக் அப்படிங்கிற அந்த ஒரு நபரோட கல்லறையில இருந்து தான் அவ கண் விழிக்கிறா. என்ன நடந்துச்சு, எப்படி இங்க வந்தோன்னு அவளுக்கு எதுவும் தெரியல. ஆனா எந்திரிக்க முயற்சி செய்யும் போது அந்த கல்லறை அப்படியே ஒரு குழி மாதிரி மாறி கீழே விழுந்துடுறாளா. ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பணக்காரனோட ஒய்ஃப் காணோம். அப்படிங்கும் போது ஊர்ல நிறைய பேர் தீப்பந்தத்தெல்லாம் ஏத்திக்கிட்டு நம்ம ரீனியை தேடி காடு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே அந்த சபக்குழிக்குள்ள விழுந்த நம்ம ரீனி ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியும், அந்த காட்டுல அந்த ஆல்பர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் இருக்கிறான், அந்த வயசான அந்த ஒரு பேய், அந்த ஒரு ஆன்மா ரீனிய வன்புணர்வு பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் அவ அலற அந்த ஒரு சத்தங்கிறது காட்டுக்குள்ள அவளை தேடிக்கிட்டு இருக்கிற மற்ற எல்லாருக்கும் கேட்க, எப்படியோ அந்த கல்லறை பக்கத்துல இருக்கிற ரீனியை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. பிளஸ் இவங்க கண்டுபிடிக்கும் போது ஆல்ரெடி தண்ணி குடம்லாம் உடஞ்சு டெலிவரி ஆகிற டைம் ஆயிருந்திருக்கும். ஸோ ஆகையால் நேராக வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த மருத்துவச்சி வந்துட்டு பிரசவம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ ஒன்ஸ் குழந்தையும் பிறக்குது, பட் அது வெறும் பிண்டமா மட்டும்தான் இருக்கு, அதுக்கு உயிர் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ரைட், இதை அந்த ரீனியோட கண்ணில் காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த
மருத்த வச்சு இன்னொரு லேடி கிட்ட குடுத்து இத கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண சொல்லிருவாங்களா? அவைங்களுமே அந்த ஒரு பிண்டத்த வெளியில எடுத்துட்டு வந்திருந்திருப்பாங்க. ஆனா, அப்போ ஆல்ரெடி நம்ம ரீனிய கிளீன் பண்றதுக்காக சுடுதண்ணி வேற எடுத்துட்டு போகணும். அதனால அந்த பிண்டத்த அங்கேயே வச்சுட்டு, சுடுதண்ணிய எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. ரீனிய கிளீன் பண்றதுக்காக. பட் அந்த பிண்டத்த அங்கேயே வச்சிருந்திருப்பாங்கல்ல. அப்பன்னு பார்த்து அந்த சந்திர கிரகணம் முடியிற நேரத்துல நிலவோட வெளிச்சங்கிறது டைரக்ட்டா அந்த குழந்தை மேல வந்து பட, அந்த பிண்டங்கிறது இப்போ குழந்தையா மாறுது. டார்மனுமே அவனோட வீட்ல இருந்து அந்த பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான்ல. அந்த வயசான பேய் ஒரு குழந்தையா உருவெடுத்துருச்சுங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ கேட்ட மாதிரியே உனக்கான உடலுங்கிறத நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் கேட்ட மாதிரியே எனக்கு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வேணுங்கிற மாதிரியே அவன் பேசிக்கிட்டு இருப்பானா. இதே நேரத்தில் அந்த வேலை செய்கிற லேடி அந்த பிண்டத்தை கொண்டு வந்து வச்சிருந்தாங்கல்ல, அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு திருப்பி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பிண்டங்கிறது இருக்காது. அதுக்கு பதிலாக அந்த குழந்தை அழுகிற மாதிரியான சத்தங்கிறது கேட்க, எங்கடா இருந்து சத்தம் வருதுன்னு அவங்க பார்க்கும்போது டக்குன்னு அந்த குழந்தை என்னன்னா அந்த லேடி மேலே பாஞ்சு அப்படியே அவங்கள அட்டாக் பண்ணியிருந்திருக்கும். எங்கடா அந்த பொம்பளைய இன்னும் ஆளை காணோமேனு கஸும் அந்த லேடியை தேடி வர, அவங்க இறந்து கிடக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. பின்னாடியே அந்த மருத்துவச்சியும் வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் ஆச்சரியம் தான். ஏன் இறந்து போனாங்க, எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியல. பட் இந்த வீட்டுக்கு வந்து இந்த கஸுமோட வீட்டுக்கு வந்து இறந்து போனாங்கிற மேட்டர் வெளியில தெரிய வரக்கூடாதுங்கிறங்காட்டி அந்த மருத்துவச்சி கிட்ட காசு கொடுத்து இந்த விஷயம் வெளியில வரக்கூடாது, இந்த ஒரு பாடியை இங்கிருந்து எடுத்துட்டு போயிடுன்னு அந்த லேடியை அமுச்சு வச்சிடறான். பட் அப்போ திடீர்னு அங்க வயல்ல இருந்து குழந்தை கத்துற மாதிரியான சத்தங்கிறது கேக்குது. என்னன்னு கஸுமும் போய் பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல குழந்தைங்கிறது இருக்க, அதை எடுத்துட்டு கொண்டு வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட அவன் கொடுத்துருவான். இதான் நம்ம குழந்தை நல்லா பிறந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஹத்திங்கிற மாதிரியே பேரும் வைக்கிறாங்க. அந்த குழந்தை பிண்டமாக தான் பிறந்ததுங்கிற மேட்டரையும் அதை டிஸ்போஸ் பண்ண பார்த்தோம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த ரீனி கிட்ட அவங்க சொல்லல. இந்த ஒரு நாள்ல இருந்து இப்போ அப்படியே ஒரு 7 வருஷம் கழிச்சு அந்த குட்டி பையனுக்கு சுனத் பண்ண போறாங்க போல. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக வீட்டில் நிறைய பேர் வந்திருப்பாங்களா. கஸீமும் ரீனியும் வர கெஸ்ட் எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவே அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல, ஸோ அவனை சும்மா ஊர்வலம் மாதிரி வச்சு கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வயல்ல சில ஆளுங்க எல்லாருமே சில கத்திகளை பயன்படுத்தி கொஞ்சம் டேஞ்சரஸான சில ஸ்டண்ட் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அது எல்லாமே டம்மி கத்தி மாதிரி தான் தெரியும். பட் அதை வச்சு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த டார்மேனுங்கிற நபர் வருவான். வந்தவன் அவன் கையில கட்டியிருந்திருக்க ஒரு தாயத்தை அப்படியே லைட்டா தடவிக்கிட்டே இருக்கும்போது அதை பார்த்து அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல, அவனோட கண்கள்லாம் ஒரு மாறிடும். அதே பார்வையோட அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த நபர்களை அவன் பார்க்கும்போது கைகளை அவங்களும் அப்படியே துண்டாக்கிக்கிறாங்க, நாக்கெல்லாம் அறுத்துக்கிறாங்க. பார்க்குறவங்களுக்கு ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தப்பா பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த ஒரு பையன் தான் இருக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் சுனத் பண்ணுறதுக்காக அந்த பையனை கூட்டிகிட்டு வந்துருப்பாங்களா. ஸோ அந்த சுனத் பண்ணுறதுக்காக ஒரு நபர் கூட வந்துருப்பார்ல. ஸோ அவரு அந்த சுனத்தை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அவர் யூஸ் பண்ற அந்த ஒரு கத்தியே வளைஞ்சு போயிடும். என்னடா கத்தியெல்லாம் வளையுதுன்னு சொல்லி அந்த ஆளுக்கும் ஒன்றும் புரியல, அங்கே உட்காந்துட்டு இருக்கிற நபர்களுக்கும் புரியல. ஆனால் இதை ஒரு கெட்ட சகுனமாக மட்டும் அவங்க பார்க்குறாங்க. அடிஷ்னலாக குரான்லாம் படிச்சுக்கிட்டு வெளியில இருந்து அந்த மந்திரங்கள்லாம் ஓதுற அந்த சத்தம்லாம் கேட்கும்போது அந்த பையன் காதை பொத்திக்கிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி அப்படியே கத்திட்டு அங்கிருந்து போயிடுவானா. என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. அடிஷ்னலி அந்த சுனத் பண்ணுறதுக்காக ஒரு நபர் வந்தார்ல, அவருமே நம்ம கஸிமை தனியாக கூப்பிட்டு வச்சு கத்தி இந்த மாதிரி வளையிறது இது எதுவுமே நல்ல சகுனத்தை குறிக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்னா ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போயிடுறான்னு ஆல்மோஸ்ட் அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரையுமே அங்கேருந்து கலைஞ்சு போக சொல்லிடுறானா. அதுக்கப்புறம் அந்த மருத்துவச்சி இருக்கிறாங்கல்ல, அந்த ஒரு பாட்டிமா வந்துட்டு நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு அந்த பாட்டிமா ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ வருஷமா வாயை வச்சுக்கிட்டு சும்மா தானே இருந்த, தேவையில்லாம என் பையனை பற்றி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையா கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிற வழியா பாரு, இல்லைன்னா உன்னை அமைதியாக்க வேண்டியதா இருக்குங்கிற மாதிரி மிரட்டி இருந்திருக்கான். ஒன்ஸ் எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த சின்ன பையன் ரூம்ல போய் கத்தி அழுது புரண்டுகிட்டு இருப்பானா. அப்போ நம்ம கஸீமும் ரீனியும் தான் போயிட்டு அந்த பையனை சமாதானப்படுத்துறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த சின்ன பையனுக்கு அந்த சுனத் ஃபங்க்ஷன் நடந்திருக்கும்ல, அதுல போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு போட்டோகிராஃபர் அந்த போட்டோ எல்லாத்தையுமே அவனோட ஸ்டூடியோல வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்படி அந்த போட்டோ எல்லாத்தையும் அவன் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல கொஞ்சம் மர்மமா சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியும் அந்த போட்டோல பேய் இருக்கிற மாதிரியும் அவனோட கேமரா வச்சு ஒரு பேய் அவனையே போட்டோ எடுக்கிற மாதிரியும்லாம் தெரிய அவள் தான் பயங்கரமா பயந்து போய் வண்டியை எடுத்துக்கிட்டு அவனோட ஸ்டூடியோல இருந்து வேகமா வந்துகிட்டு இருப்பானா. ஆனா அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அவனோட தலைக்கு பின்னாடியில் அந்த பேய் இருக்கிற மாதிரியும் தெரிய, ரோட்டுக்கு நடுவுல அந்த சின்ன பையனும் இருக்கிற மாதிரி தெரியும் போது அவன் மேல மோதக்கூடாதுன்னு வண்டியை கொண்டு போய் சைட்ல விட்டுருவான். ஆனா அப்படி ஆக்சிடென்ட் ஆகி எந்திரிச்சு நிற்கும் போது ஆப்போசிட்ல வந்த ஒரு லாரி அவனை தட்டி தூக்கிடுது.
கட் பண்ணா அந்த சின்ன பையனோட வீட்ல கசிம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு திருப்பியும் ரூமுக்கு வந்திருப்பான். அவன் கூட தான் பெட்ல அவ்வளோ நேரமா அந்த சின்ன பையன் தூங்கிட்டு இருந்திருப்பான். ஆனா இவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த கேப்ல அந்த சின்ன பையன் அங்க இல்லாம இருக்க எங்க போயிருந்திருப்பான்னு தெரியலையேன்னு அப்படியே அங்க இருக்கிற இன்னொரு கதவு வழியா எட்டி பார்க்கும்போது, அப்பா என்ன பண்றீங்கன்னு அந்த பையன் பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். கசிமால நம்பவே முடியல. ஏன்னா இப்போ ஒரு 2 செகண்ட் முன்னாடி பார்க்கும்போது தான் பெட்ல அந்த பையன் இல்ல. சரின்னு அவன் பக்கத்துல போய் உட்காந்து அவனோட காலை கவனிக்கும் போது ரத்தம்லாம் அப்படியே தெரிச்ச மாதிரி இருக்கும். அடுத்த நாள் காலையில அந்த சின்ன பையனை இன்னும் சில கூட படிக்கிற பசங்க எல்லாருமே புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அப்போ தீதி அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு தான் வந்துட்டு அந்த சின்ன பையனை மற்ற பசங்க கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. அவனுங்க கிடக்குறானுங்க லூசு பசங்க, எவனையாவது வம்புலுக்கிறதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையனை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஆத்த கடந்து தான் வரணும். ஆனா அப்படி வரும்போது சண்டை போட்டு போன பசங்க இந்த பாம்பு அப்படிங்கிற மாதிரி எதையோ தூக்கி போட்டுருவாங்களா அந்த பொண்ணு மேல. அவ பயந்து போய் தண்ணியில கீழே விழுந்துருவா. தண்ணி கொஞ்சம் வேகமா போயிருந்திருக்கும் போல. அதனால அந்த பொண்ணு அப்படியே அடிச்சுட்டு போக நல்ல வேலை எப்படியோ இந்த சின்ன பையன் அந்த தீதி அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணை காப்பாத்திடுறானா. பேரலா அந்த டார்மன் இருக்கிறான்ல அந்த மந்திரவாதி, அந்த பேயை ஏவி விட்டவன், அவன் அவன மாதிரியே இருக்கிற சில மந்திரவாதிங்க கூட எல்லாம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பான். அவனை கம்பேர் பண்ணும்போது மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் சோட்டா மந்திரவாதிங்கன்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ள அந்த தீதி அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணோட அப்பா இருக்கிறான்ல, அவன் வந்து நம்ம சடங்கு செய்ய வேண்டிய நிறைய இடங்களை இழுத்து மூடிக்கிட்டு இருக்கிறான். அதை வந்து அவன் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்படியே போச்சுன்னா நம்மளால எந்த இடத்துலயுமே எந்த ஒரு சடங்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டார்மனுக்கு அப்படியே காது அடைக்கிற மாதிரியான சத்தங்கிறது கேட்குது. உடனே கூட உட்காந்துருக்க ஆளுங்க எல்லாரையுமே போக சொல்லிட்டு அந்த டார்மன் வீட்டுக்குள்ள போய் என்னதான் ஏன் உனக்கு பிரச்சனை, உனக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அந்த பேய்கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருப்பானா. இதே நேரத்தில் அந்த தீதியோட அப்பா ஒருத்தர் இருப்பார், அந்த மீசை இல்லாம இருக்கிறாருல அவரு தான். ஸோ அவரு கூட ஒரு நபரும் உட்காந்துக்கிட்டு ஊருக்குள்ள இந்த டார்மனுங்கிற இந்த மந்திரவாதி இருக்கிறான்ல, என்னதான் நாம அவனுங்க பூஜை பண்ற இடத்த எல்லாத்தையுமே அடிச்சு ஒழிச்சாலும் ஏவல் மந்திரம் இதெல்லாம் பண்ணி ஈஸியாவே சம்பாதிச்சிடலாம், குறுக்கு வழியா நாடலாம் அப்படின்னே இருக்கிறானுங்க. இவனுங்களெல்லாம் என்ன பண்ணி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டா தீதியும் அந்த சின்ன பையனும் அங்க வந்துருப்பாங்க. 2 பேரும் ஆத்துல விழுந்துருப்பாங்கல்ல. அதனால சொக்காலாம் மாத்தி விட்டுட்டு பசங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த தீதியோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே அங்க பிரேயருங்கிறத பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன் பையா நீ பண்ணலையான்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவானா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ண இருக்கிற அந்த ப்ரேயரோட லைன்ஸ் எல்லாத்தையுமே ரிசைட் பண்ணுவாரா. அதை திருப்பி சொல்லுடா அப்படின்னு கேட்டா இல்லை, அந்த பையன் அங்கிருந்து அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துடுவான். நேராக வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள நம்ம தீதியை தண்ணியில் ஒரு பையன் தள்ளி விட்டு இருந்திருப்பான்ல, அந்த பையன் மீன் பிடிக்கலாங்கிற மாதிரி தூண்டெல்லாம் எடுத்துட்டு போறத இந்த குட்டி பையன் கவனிச்சிடுறான். அங்க தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஓடையில போயிட்டு மீன் பிடிக்கலான்னு நின்றுகிட்டு இருக்கான். இந்த பையன் போயிட்டு அவனை தள்ளி விட்டுருவான். ஆனா தள்ளி விட்டுட்டு இனிமேல் தீதி கிட்ட வம்பு வச்சுக்காதங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி வந்துருவானா. அடிங்கி இன்னைக்கு உன் காலை உடைச்சிடறேன் அப்படின்னு இந்த பையனும் திருப்பி சண்டைக்காக வந்தா. ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிருந்திருப்பான். அதனால அவன் எங்க போனான்னு தெரியலையேன்னு இவனும் சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஒரு செங்கல் சூளை மாதிரி ஒன்று இருக்கும். அங்கெல்லாம் போய் அந்த சின்ன பையன் இருக்கிறானா என்ன அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது அப்ப அந்த பேய் இருக்கிறதா பாக்குறானா. அதை பார்த்தோன்னே அலறி அடிச்சு வேகமா அங்கிருந்து ஓடி வர, அவன் ஓடி வர வழியில ஒரு குதிரைங்கிறது மிரண்டு போயிட்டு வண்டியை வேகமா இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கும். தெரியாம அது மேல போய் விழுந்துடுறான். அந்த பையனோட காலுங்கிறது அந்த குதிரை வண்டி ஏறி முறிஞ்சு போயிருந்திருக்கு. அதுவே அந்த ஹதிங்கிற அந்த குட்டி பையனும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவானா. வீட்டுக்கு வந்துட்டு சும்மா சைக்கிளை எடுத்து அவங்களோட வீட்டு யார்ட்ல அவன் பாட்டுக்கு ரவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ தீதி அப்படிங்கிற அந்த குட்டி பொண்ணும் அவங்களோட அம்மாவும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஹதியோட வீட்டுக்கு வந்திருப்பாங்களா. எதுக்குன்னா அதான் ஹதி வந்து அந்த ஆத்துல விழுந்து அவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திருப்பான்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சரி அவனை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு அந்த தீதிங்கிற பொண்ணுமே அங்க வீட்டுக்கு பின்னாடி வரா. அங்கதான் அவன் சைக்கிள் ஓடிக்கிட்டு இருந்தான். எங்கடா அவங்க அம்மா இங்கதான் அவன் இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆளை காணோமேனு தேடி வரும்போது அப்போ அந்த ஹதி பின்னாடி வந்துட்டு என்ன புள்ள எங்க வீட்டுக்கு துணியை ரிட்டர்ன் பண்றதுக்காக வந்திருக்கியா, சரி வா அந்த பக்கம் போய் விளாடலாங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிடுறான். அவன் அந்த பொண்ணு கூட சும்மா சைக்கிள் ஓட்டி விளாண்டுகிட்டு இருக்கான். அதுவே தீதியோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்ம ஹதியோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா கசிம் வீட்டுக்கு வராரு. அண்ட் கசிம் ஒரு மாதிரி செம்ம டென்ஷன்ல இருப்பான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மீன் பிடிக்க போன பையன் காலில் குதிரை வண்டி ஏறி இருந்திருக்கும்ல, அந்த குதிரை வண்டி இந்த கசிமோட தான். இப்போ அந்த குடும்பத்துக்கு வேற இழப்பு தொகை வேற கொடுத்தாகணுமா அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் இருப்பானா. இந்த விஷயத்த இவகிட்ட யாரு கசிமோட ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது சரி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணும்னா போய் அவங்கள மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான காம்பன்சேஷனை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கசிமோட ஒய்ஃப் அந்த அடிப்பட்ட அந்த பையனோட வீட்டுக்கு இழப்பு தொகையோட போயிருந்திருப்பாங்க. ஆனா போய் அந்த பையனை மீட் பண்ணா அடிப்பட்ட அந்த ஒரு பையன் ஹதி வந்து ஒரு சாத்தான அவன் மனுஷ
மனுஷனே கிடையாது, அவன் வந்து குட்டி சாத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருப்பானா. இதை கேட்கும்போது மற்றவங்க எல்லாரும் அதை பெருசாக எடுத்துக்கலாம்னா அதியோட அம்மாவா இருக்கிற இவங்களுக்கு அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். என்னடா பையன் எப்படி சொல்றானே அப்படின்னு யோசிக்க. இதே நேரத்துல கசுமும் ஆட்டு தொழுதத்துல இருக்கிற ஆடெல்லாம் அவிழ்த்து விடும்போது அங்க ஒரு ஆடு இறந்து போயிருந்திருக்கும். அது கொன்னு யாரோ ரத்தம் குடிச்ச மாதிரி தெரியுது. இதை இவங்க இது பண்ணியிருந்திருப்பானோன்னு ஹதி மேல கசுமுக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு ஹதியோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்பாங்க, குட்டி பையன் மத்தியானம் ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா அவன் ஆப்வியஸா இல்லைன்னு தான் சொல்லுவான். இருப்பினும் அந்த அடிப்பட்ட பையன் தொடர்ந்து உன்னோட பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தான், அதனால கண்டிப்பா நீ இதுல இன்வால்வ் ஆயிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அம்மா கிட்ட எதையும் மறைக்காதங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டா உள்ள வந்த கசும் என்னாச்சு, எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் சின்ன பையன்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நான் அடிப்பட்ட அந்த பையனை மீட் பண்றதுக்காக போயிருந்தேன், ஆனா போன இடத்துல அந்த பையன் என்னன்னா நம்ம பையனோட பேரை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தான், இவன் ஏதோ சாத்தானோட குழந்தை, இவன் வந்து ஒரு சாத்தான் அப்படிங்கிற மாதிரியும் அவன் வாய் விட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ கண்டிப்பாக நம்ம பையனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாலுமே கசும் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. என்ன நடந்திருந்தாலும் நீ நம்ம பையனுக்கு தான் ஆதரவாக பேசணும், என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னு அவளை பிடிச்சு திட்ட ஆரம்பிக்க. அப்போ ஹதி எழுந்திரிச்சு வந்துட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சவனும், இல்லை நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, நான் ஒன்றும் சாத்தானோட குழந்தை இல்லைங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறானா. அன்னைக்கு நைட்டு கசும் அவன் கூட வேலை பார்க்குற ஒருத்தனை கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஊர் தலைவருக்கான போட்டிங்கிறது நடக்க போது போல, ஒரு எலெக்ஷனுங்கிறது நடக்க போது போல, அந்த எலெக்ஷன்ல எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு கசும் நினைக்கிறான். பட் கசுமோட பெரிய ஆப்போனண்டா இருக்கிறதுங்கிறது அந்த தீதிங்கிற அந்த குட்டி பொண்ணு இருந்தால அந்த பொண்ணோட அப்பா தான். அந்த ஆள்கிட்ட ஓட் பேங்க்குங்கிறது நிறையவே இருக்கு, மேபி அவன் நம்மளை தோக்கடிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு தாட் இந்த ஆளுக்கு இருக்கும். இப்படி இருக்க வேணும்னா நான் உங்களை ஜெயிக்க வைக்கட்டுமா அப்படின்னு ஒரு குரல், யாரான்னு பார்த்தா அது அந்த டார்மேனுங்கிற அந்த மந்திரவாதியா இருக்கும். இந்த ஆளுக்குமே அந்த டார்மேனை தெரியும், இவன் வந்து இந்த மந்திரம்லாம் பண்ற ஒருத்தன்னு. ஆகையால் நேரம் அவங்ககிட்ட போயிட்டு நீ சொல்றதுக்கு உண்மையாலுமே ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்லாமலையா தலை, உன்னை வந்து நான் மீட் பண்ண வருவேன், அது மட்டும் இல்லாம அந்த தீதிங்கிற அந்த பொண்ணோட அப்பன் அவன்லாம் நம்ம ஊரோட தலைவரா வந்தா அதெல்லாம் நல்லாவா இருக்குது, அவனையெல்லாம் ஒரு தலைவரா வச்சுக்கிட்டு நீங்க தான் தலை கண்டிப்பா ஒரு தலைவரா இருக்கணுங்கிற மாதிரி இந்த கசுமுக்கு அவன் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அப்போ கசுமை மீட் பண்றதுக்காக சைக்கிள்ல ஒரு தலப்பா போட்ட மாதிரியான ஒரு நபர் வந்து இருப்பானா. வந்த உடனேயுமே இன்னைக்கு ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சாமா, அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் உன் பையன் தாங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க, ஏதோ உன்னோட பையன் சாத்தானோட பிடியில இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியும் ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது, வேணும்னா இதை சரி பண்றதுக்கு ஏதாவது மந்திரவாதி கிட்ட போகலாமான்னு சொல்லும் போதே அவனை அடிச்சுட்டு ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போடா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பத்தி விட்டுறாங்க. அதுவே வீட்டுக்குள்ள கசுமோட ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க கையில ஒரு மந்திரம்லாம் எழுதின மாதிரியான ஒரு ஷீட் ஒன்று இருக்கும். ஆக்சுவலி இந்த வசனங்கள் எல்லாத்தையும் தீதியோட அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்க தான் கொடுத்து விட்டுருந்துருப்பாங்க. கசுமோட ஃபேமிலி ஒன்றும் அந்த அளவுக்கு குரானை வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபேமிலிலாம் கிடையாது. அதனால உங்களோட குடும்பம் வந்து கடவுளை விட்டு கொஞ்சம் விலகி இருக்குது, அந்த ஒரு காரணத்தால் தான் உங்கள் குடும்பத்தில் இந்த சாத்தானோட பிடிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் கடவுள்கிட்ட நீங்கள் சரணடைஞ்சிங்கன்னா அவர் உங்களை பார்த்துக்குவார், உங்கள் பையனையுமே அவங்க சரிப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுங்கிற மாதிரி அந்த வசனங்கள்லாம் அவங்க எழுதி கொடுத்துருந்துருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி சந்தேகத்தோட தான் நம்ம கசுமோட ஒய்ஃபும் அவங்களோட பையன்கிட்ட போனால், அந்த பையன் ஹதி என்னன்னா அவங்க ஃபேமிலியை வந்து ஒரு டிராயிங் மாதிரி பண்ணியிருந்திருப்பான், அம்மா அப்பா நான் அப்படின்னு சொல்லி ஒரு டிராயிங் மாதிரி பண்ணிட்டு நம்ம எல்லாரும் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலியாக எப்போவுமே இதே ஒரு வீட்டில் வாழ்வோம்ல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவ்வளோ நேரமாக ஹதி மேலே அவங்க அம்மாவுக்கு இருந்த சந்தேகம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரே செகண்டில் போயிடும். இல்லை பையன் நார்மலாக தான் இருக்கிறான் போல், நம்ம தான் தேவையில்லாமல் ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம்லாம் முடிஞ்சிருது. ஆனால் அந்த தலப்பா போட்ட ஒருத்தன் நம்ம கசும் கிட்ட வந்துட்டு உங்கள் பையன் ஒரு மாதிரி நடந்துக்கிறான், அவனை வந்து மந்திரவாதிகிட்ட கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தான்ல, அவன் தனியாக அப்படியே சைக்கிளில் அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியில் அவனை ஏதோ ஒரு விஷயம் பின்தொடர்ற மாதிரியும் மர்மமாக ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியும் தோண ஆரம்பிக்குமா. வேகமாக அவனும் வந்துக்கிட்டு இருப்பான். ஒரு பிரிட்ஜில் அவன் சைக்கிளை உருட்டிட்டு வரும்போது அங்கே பிரிட்ஜோட ஆப்போசிட்டில் ஹதி நின்றுக்கிட்டு இருக்க. அவ்வளோதான், அந்த பேயா மாதிரி வேகமாக வந்து அவனை அட்டாக் பண்ணி அங்கே பிரிட்ஜில் இருந்து கீழே தள்ளி விட்டுருவானா. கீழே விழுக அங்கே தண்ணியில் முதலைகள் இருக்கும். அவ்வளோதான், அப்படி
அப்படியே அவனை பிடிச்சு கடிச்சு கொதறி அதே இடத்துல சாகடிச்சிரும். அதுவே வீட்ல கசிம் ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி ரூம்குள்ள ஓரமா உட்காந்துக்கிட்டு இருப்பானா. என்னன்னா டக்குனு கதவு நீக்க அவ்வளவுதான், புயல் காத்து மாதிரி அந்த பையன் உள்ள வந்து படுத்துக்கிறான். கசிமோட கண்ணு முன்னாடியே பேய் மாதிரி எழுந்திருச்சு போயிருந்திருப்பான் போல. ஸோ அதனால தான் கசிமோட முகத்துல அந்த அளவுக்கான பயங்கிறது இருக்கு. 7 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்கிறது பிண்டமா தான் பிறந்திருக்கு அப்படிங்கும் போதே அவனுக்கு வருத்தம் இருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் திருப்பி அந்த குழந்தை நார்மலா இருக்குதுங்கும் போது இந்த குழந்தைய அவன் நல்லபடியா வளர்த்தணும்னு நினைச்சிருந்திருப்பான். பட் அந்த குழந்தை அந்த மருத்துவச்சி சொன்ன மாதிரி ஊர்ல இருக்கிற ஆளுங்க இப்ப சொல்ற மாதிரி ஒருவேளை இது வந்து சாத்தானா இருக்குமோங்கிற மாதிரியான ஒரு கவலை கசிமுக்கு வர ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் காலையில ஊருக்குள்ள கசிம் அப்புறம் தீதியோட அப்பான்னு சொல்லிட்டு 2 பேருமே வாக்கு சேகரிக்கிறதுக்காக ஊருக்குள்ள போய்கிட்டு இருப்பாங்களா. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த மந்திரவாதி இருக்கிறான்ல, அந்த டார்மேனுங்கிறவன், அவன் இந்த தீதியோட அப்பா சாப்பிட்றதுக்காக வச்சிருந்த சாப்பாடுல எதையோ கலக்கிற மாதிரி தெரியுது. சந்தேகமே வராதபடி கலக்கிட்டு அப்படியே அங்க இருக்கிற ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறான். அதுவே மார்க்கெட்ல தீதியும் இந்த ஹதியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. யாரப்பா ஜெயிச்சாலும் என்ன, நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் நண்பர்களா இருப்போம் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கவே அந்த இடத்துல அந்த கால் உடைஞ்ச பையன் இருக்கிறான்ல, அவன் அந்த மார்க்கெட் வழியா வருவானா. அவன் ஹதிய பார்த்தோன்னே அப்படியே வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவான். பிளஸ் ஹதியும் அந்த பையனை அப்படியே போக விடல, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அன்னைக்கு நைட்டு இந்த தீதியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருப்பாங்கல்ல, காலையில் முழுக்க வாக்கு சேகரிக்கிறதுக்காக ஒழிச்சிட்டு நைட்டு வந்து கட்டி வச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிடலான்னு இருந்தா அவங்க கூடயே ஒரு மீசக்காரர் ஒருத்தர் இருப்பார்ல. ஸோ அவரு டக்குன்னு இல்லை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டு மேலே சில மந்திரங்கள்லாம் சொல்கிறாரா. இது ஒரு ரிவர்ஸ் மேஜிக் மாதிரி பண்ணுறாரு. அதை பண்ணின அடுத்த செகண்டே அந்த சாப்பாட்டில் இருந்து ஏகப்பட்ட பூரான்ல ஊறி வெளியில் வர அதை எடுத்து அவங்க வெளியில் போட்டுடுறாங்க. இந்த ஒரு மந்திரத்தை அந்த டார்மன் தானே பண்ணியிருந்திருப்பான். அவனும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட வாயிலிருந்து அப்படியே பூரான்லாம் வெளியில வர மாதிரி இருக்கு. எவனோ நான் பண்ணி வச்ச மந்திர தந்திரத்தை எனக்கே ரிவர்ஸ் பண்ணி விட்டுருந்துருக்காண்டா அப்படிங்கிற கோவத்துல அவன் மறுபடியும் அந்த தீதியோட அப்பாவோட போட்டோவையெல்லாம் வச்சுட்டு இன்னொரு மந்திரம் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறானா. அதுவே தீதியோட வீட்லயும் வெளியில வந்துட்டு அந்த மீசக்காரரு தீதியோட அப்பாவை வார்ன் பண்ணுவார். எலெக்ஷன் வேற நெருங்கிக்கிட்டு இருக்குது, கண்டிப்பா இதே மாதிரி இன்னும் சில அட்டாக்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது இருக்கு, அதனால எதுக்கோ ஜாக்கிரதையா இருங்கிற மாதிரி சொல்றாரா. அப்ப அவரோட ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, அந்த தீதியோட அம்மா, அவங்க வந்துட்டு மேபி இதுக்கு பின்னாடி கசிம் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டதுக்கு இவரு அவ்வளோ ஒன்றும் கசிம் மேல சந்தேகம்லாம் படல. தேவையில்லாம நம்ம அவன் ஆப்பனண்டா இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் மேல சந்தேகம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, காத்திருந்து பார்ப்போம், நேர்மையா இருந்தா நல்லது மட்டுமே நடக்குங்கிற மாதிரி சொல்றாரா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த தீதிங்கிற பொண்ணு இருக்கிறாள்ல, அவளுக்கு மட்டும் வெளியில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குமா. எழுந்திருச்சு வந்தா அந்த இடத்துல ஹதி இருப்பான். அண்ட் டே நீங்கடா பண்ற அப்படின்னு அவன்கிட்ட பேச போனா அவன் நேரா இந்த தீதியோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் நின்னுக்கிட்டு ஒரு வயசான பேய் மாதிரி மாறி அவனை சாகடிக்கிறதுக்காக, அவங்க பேரண்ட்ஸை சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ண. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு என்னடா வேலைன்னு தீதி போயிட்டு ஹதியை டிஸ்ட்ராக்ட் பண்ண. அவன் திருப்பியும் நார்மல் ஆனவனும் வேகமா அங்கிருந்து போயிடுவானா. பிளஸ் இந்த மந்திரங்கள் எல்லாத்தையுமே அந்த டார்மேன் இருக்கிறான்ல, அவன் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அந்த தீதியோட அப்பாவோட ஒரு போஸ்டரை வச்சு எரிச்சு மந்திரம்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பானா. ஆனா நெருப்புல அந்த போஸ்டருங்கிறது எரியாம இருக்க தான் பண்ண இந்த மந்திரங்கள் இது எதுவுமே சக்சஸ் ஆகலன்னு அவனுக்கு புரியுது. செம்மையா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறான். அதுவே இந்த தீதிங்கிற பொண்ணு ஹதியை வீட்டில் பார்த்துருப்பாள். இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்டையும் அந்த கூட இருந்த அந்த மீசக்காரர்கிட்டையும் சொல்லியிருந்திருப்பாளா. ஆனா ஹதி வந்து ஹதியா இல்லை, அவன் வந்து ஏதோ பயங்கர வயசான ஒரு ஆள் மாதிரியும் நிறைய வெள்ள முடியல வச்ச ஒரு நபர் மாதிரி தான் இருந்தான்னு சொல்லும்போது மேட்டர் என்னங்கிறது அந்த மீசை வச்ச நபர் இருக்கிறாருல அவருக்கு புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் தீதியை போக சொல்லிட்டு தீதியோட அப்பா கிட்ட அந்த விஷயத்த அவரு சொல்றாரு. என்னன்னா அந்த வயசான நபர் இருக்கிறான்ல, அந்த வெள்ள முடி வச்ச அந்த ஒரு பேய், அவன் பேரு ஆல்பர்ட் டாமினிக் அப்படின்னும், அவன் வந்து போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரன். நம்ம ஊருக்கு ஒரு டைம் வந்தவன், சும்மா இல்லாம அவங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை பயன்படுத்தி இந்த ஊர்ல இருக்கிற சில ஆளுங்களை விலைக்கு வாங்குறது மூலமா அவங்கள கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிற பெண்களை சீரழிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த குரங்குலாம் இருக்குதுல்ல அதையெல்லாம் வேட்டையாடி அந்த குரங்கோட மூளையை வந்து சாப்பிடுவானாமா. ஒரு மாதிரியான ஆளு. ஊர்ல இருக்கிற நிறைய பேர் அவனுக்கு பயந்துகிட்டு அவனை எதிர்க்காம இருந்திருப்பாங்க. ஆனா இதுக்கு மேல அவனோட சேட்டையை தாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனோட வீட்டெல்லாம் எரிச்சு விட்டு அவனை கடத்தி குதிரைகளை வச்சு அவனோட கை கால் எல்லாத்தையும் கட்டி அவனோட உடம்புல இருந்து
போது அவனோட கை கால் எல்லாத்தையும் பிச்சு விட்டு அவனை சாகடிச்சிருந்திருப்பாங்க. அவன் இறந்து போகும்போதே அவனோட மரணங்கிறது ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும். ஸோ இப்படி மோசமான ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே மோசமான ஒருத்தனோட ஆன்மாவை வெளியில எடுத்து கண்ட்ரோல் பண்ணி தனக்கு தேவையானதை செஞ்சுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தன் இந்த ஊர்ல இருக்கிறான் அப்படின்னா அது கண்டிப்பா டார்மேனா தான் இருக்கும்னு இந்த மீசக்காரருக்கு புரியுது. ஏன் இவர் டார்மேன் மேல சந்தேகப்படுறான்னா, ஆக்சுவலி இந்த மீசக்காரர் இருக்கிறார்ல, இவர் இந்த ஊருக்கு சும்மா மதத்தை பத்தின சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக வந்த ஒருத்தர் தான். ஆனா ஸ்பெசிஃபிக்கா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அவருக்கு ஒரு காரணங்கிறது இருக்கு. ஏன்னா அந்த ஆல்பர்ட் இருக்கிறான்ல, அவன் இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேரை கெடுத்திருந்திருப்பான். அதுல கெடுத்த ஒருத்தங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த டார்மன். அந்த வம்சத்தை சேர்ந்த ஒருத்தன் இந்த டார்மன். அதனால தான் இந்த டார்மன் தன்னால மேபி இந்த ஆல்பர்ட்டோட பேயை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆல்பர்ட்டோட ஆன்மாவை கண்ட்ரோல் பண்றான். அடிஷ்னலி இந்த டார்மன் இருக்கிறான்ல, இவனும் இந்த மீசக்காரரும் ஒரே குரு கிட்ட இருந்து தான் இந்த மந்திரங்கள்லாம் கத்துந்திருப்பாங்க. இந்த டார்மன் வந்து அதை கெட்ட விஷயத்துக்காக பயன்படுத்துறான், அதுவே இந்த மீசக்காரர் அதை நல்லதுக்காக பயன்படுத்துறாரு. மதத்தை பத்தின விஷயங்களை சொல்லி கொடுக்கறதையும் தாண்டி இந்த ஊரை நான் அந்த டார்மன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேங்கிற மேட்டரையே சொல்லுவாப்ல. அடுத்த நாள் காலையில இந்த கசிம் இருக்கிறான்ல, அவன் அவனோட பையன் கூட தூங்குற அந்த ரூம்ல இருக்கிற இன்னொரு டோர் இருக்கும் வெளியில போகிறதுக்காக. மெயின் டோரை மட்டும் விட்டுட்டு பின்னாடியில் இருக்கிற டோரை ஆணியால அடிச்சுக்கிட்டு இருப்பான், நீக்க முடியாத மாதிரி. ஏன்னா அவனோட பையன் இது வழியா தானே வெளியில போயிட்டு வரத அவன் பார்த்துருப்பான். அதனால இவன் ஒரு பக்கம் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுவே ஹதி இருக்கிறான்ல, அவன் ஸ்கூலுக்கு போகாம திருப்பியும் வீட்டுக்கு வந்துருப்பானா. ஏண்டா பையன் ஏன் ஸ்கூலுக்கு போகலன்னு அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் என்னன்னா அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், உங்களுக்கு அடுத்தது இன்னொரு குழந்தை பிறக்க போகுது இல்ல, அந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். அவங்ககிட்ட இருந்து நான் தான் உங்களை காப்பாற்ற போறேங்கிற மாதிரி சொன்னா, யார்கிட்ட இருந்து ப்ளஸ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறங்கிற மேட்டரில் உனக்கு யாரா சொன்னதுங்கிற மாதிரி ஹதியோட அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. அவங்க சில கேள்விகள்லாம் கேட்பாங்க, ஆனால் எதுக்குமே ஹதி பதில் சொல்லாமல் டக்குன்னு ஒரு மாதிரி மூட் மாறினவனும் அப்படியே போயிட்டு அஸ் யூஷுவல் அந்த சைக்கிளில் அங்கே இருக்கிற கிணத்தை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பானா. ஆனால் அப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தவன் தெரியாமல் அங்கே இருக்கிற கிணத்துல கீழே விழுகிற மாதிரி இருக்க, உடனே ஹதியோட அம்மா போயிட்டு கை கொடுத்து அவனை மேலே தூக்கலான்னு இருந்தா ஹதி டக்குன்னு அந்த பேய் மாதிரி மாறிடுறான். எனக்கு தான் கூட பிறக்கிறவங்க யாரும் வேண்டான்னு சொல்கிறான்லன்னு அப்படியே அவங்க அம்மாவை உள்ள தள்ளி விட்டுட்டு ஹதி வெளியில வந்துருவானா. தண்ணிக்குள்ள விழுந்த அவங்க அம்மாவோ இப்போ ஹதிய ஒரு பேய் மாதிரி பார்த்துருப்பாங்கல்ல, அதனால பயந்து போயிட்டு அந்த தீதியோட அம்மா சில வசனங்கள்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க போல. ஸோ அதை திருப்பி அவங்க சொல்றாங்களா, அதை சொல்ல அந்த வசனங்கள்லாம் கேட்ட நம்ம ஹதிக்கு ஒரு மாதிரி காதெல்லாம் அடைச்சு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இவன் அலற சத்தத்தை கேட்டுட்டு கசிம் அந்த இடத்துக்கு வரான். பையனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவனோட கண்ணை அப்படியே ஒரு மாதிரி மாத்திட்டு வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போக, அதுக்கப்புறம் தான் கிணறுல விழுந்திருக்க தன்னோட ஒய்ஃப் அவன் பார்த்து அவங்களையும் ரெஸ்கியூ பண்ணியிருப்பானா. அதுக்கப்புறம் அந்த தீதியோட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்கள வர வச்சு இப்போ இவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிறாங்கல்ல, ஸோ அதனால குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தாங்கிற மாதிரிலாம் செக் பண்ணுறாங்க. இல்லை பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்த மாதிரி தெரியல. இருப்பினும் கசிம் அவனோட ஆளுங்களில் ஒருத்தங்களை அமுச்சு அந்த மருத்துவச்சி இருப்பாங்கல்ல, அவங்கள வர சொல்லியிருந்திருப்பாங்களா. அன்னைக்கே நான் அவனை வார்ன் பண்ணேன், ஆனால் அவன் தான் திமிரில் கேட்காம இருந்துட்டான் அப்படின்ட்டு இப்போ கூப்பிட்டு இருந்திருக்கான் வேற. ஸோ வேற வழியே இல்லாமல் அவங்க வண்டியில் வந்துகிட்டு இருப்பாங்களா. ஆனால் அப்படி வரும்போது திடீர்னு வண்டிங்கிறது நடுக்காட்டுல ஸ்டாப் ஆயிடும். அப்போ ஹதி அந்த இடத்துக்கு வர மாதிரியும் அந்த மருத்துவச்சி கூட இருந்த அந்த ஒரு ஆளை பேய் மாதிரி அட்டாக் பண்ணியிருந்திருக்க, அதை அந்த மருத்துவச்சி பார்த்துருவா. உடனே அவ பயந்து போயிட்டு அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாளா. எல்லாரும் தூங்க போயிருந்திருப்பாங்க போல. யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு அவ தேடிக்கிட்டு வரும்போது அங்க ஒரு பொது கழிவறை ஒன்று இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாளா. ஆனா அப்படி போய் ஒளிஞ்சுக்கிட்டவளை அந்த கழிவறையில இருந்து ஒரு கைங்கிறது வந்து அப்படியே அவளை பிடிச்சு அதே இடத்துல அவளோட வயிறை கிழிச்சு சாகடிக்குது. ஊருக்குள்ள சில ஆளுங்க எல்லாருமே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அங்க ஹதி வந்து அப்படியே ரத்த குழிகளோட நிக்கிறத பார்த்துட்டு பயந்து அடிச்சு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. போட்ட பிளான் எல்லாம் கரெக்டா நடக்குது. அடுத்தது இந்த தீதியோட அப்பனையும் போட்டு தள்ளிட வேண்டியதான்னு அந்த டார்மன் இருக்கிறான்ல, அவன் பயங்கர திமிரோட மந்திரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். தீதியும் அவங்க அப்பாவும் வீட்டுல இருக்க அப்ப அந்த இடத்துக்கு ஹதி வருவானா. ஹதியை பார்த்தோன்னே, டே பையா, நைட் நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை, ஏன் உடம்பெல்லாம் அப்படி ரத்த கலரியா இருக்குதுங்கும் போது அவன் ஒரு மாதிரி மயங்கிடுவானா. அவனை தூக்கிட்டு வீட்டுக்கு வரலான்னு இருக்க அவன் டக்குன்னு பேயா மாறிட்டு அவரை அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்றான். அப்போ அந்த தீதிங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ போயிட்டு அந்த பையனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது அவன் கொஞ்சம் அமைதியாகிற மாதிரி இருக்கு. ஏண்டான்னு பார்த்தா அந்த டார்மன் பூஜை பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, அந்த இடத்துக்கு அந்த மீசக்காரன் போயிருந்திருப்பான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். ஹதியுமே இங்க மயங்கி போயிருந்திருப்பானா. உடனே அவனை தூக்கிக்கிட்டு அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அவனை பின்னாடியே ஒரு டார்ச் அடிச்சுட்டு
அந்த மீசக்காரர் இருக்கிறாருல அவரும் வந்திருக்காரு. அந்த டார்மேனை ஒரு அடிச்சு போட்டாரு போல. ஸோ இப்போதைக்கு பையனை நம்ம வேகமா காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அவனை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சு அவனை நார்மல் ஆகிறதுக்காக அவனோட உடம்புல இருந்து அந்த பேயை வெளியில கொண்டு வர வைக்கிறதுக்கு இவங்க பிரேயர்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா சடனா அந்த பையனோட உடம்புல இருந்து அந்த பேய்ங்கிறது அப்படியே வெளியில வந்து அதோட தலையெல்லாம் ஒரு மாதிரி திருப்பி காட்டுது. செவுத்துல எல்லாம் நடக்குது. அப்படியே தலைகீழா போய் நிக்க அப்பயும் அவனை விடாம அவனை பிடிச்சு தொடர்ந்து பெட்ல அமுக்கி அவன் காதுல மந்திரங்களை ஒதுக்கிட்டே இருக்க சடனா நார்மலான மாதிரி இருக்கும். அப்போ இவனோட உடம்புல இருந்து அந்த ஆன்மாவை வெளியில எடுத்துட்டாங்கன்னா டார்மேனுக்கு என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவன் அந்த ஆல்பர்ட்டோட சபக்குழியில போய் விழுகிற மாதிரி இருக்கு. அவனை அந்த ஆல்பர்ட் உள்ள இழுத்துட்டு போயிருது. அவ்வளவுதான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மீசக்காரர் இருக்கிறாருல அவரு கசிம் கிட்ட நீ இது வரைக்கும் நிறைய தவறான பாதைகள்ல பயணிச்சிருந்திருக்கலாம். ஆனா ஒரு தடவை அல்லாவோட இந்த பாதையில வந்து பாரு. காசு தான் எல்லாம், பணம் தான் எல்லாம் அப்படின்லாம் கிடையாது. ஒழுக்கமான வாழ்வே எல்லாங்கிற மாதிரிலாம் ஒரு டைலாக்லாம் விட்டுருந்துருப்பாரா. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு அந்த ஊர்ல ஊர் தலைவரை எலெக்ட் பண்றதுக்காக அந்த எலெக்ஷன் நடந்திருக்கும்ல. அப்போ அதுல ஊர்ல இருக்கிற கொஞ்சம் முக்கியமான ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இவனே சொல்லிடுவான், கசிமே எனக்கு இந்த ஊரை ஆளணும், இந்த ஊரோட தலைவரா இருக்கணுங்கிற ஆசை இருந்ததே தவிர அதுக்கு தகுதியான ஒரு தலைவர் நான் கிடையாது. அதனால தீதியோட அப்பாவே இனி தகுதியான ஒரு தலைவரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிடுறாரா. கட் பண்ணா சில மாதங்கள் கழித்து கசிமோட ஒய்ஃபுக்கு 2வது குழந்தைங்கிறது பிறக்க போகுது. டெலிவரிங்கிறது நடந்துகிட்டு இருக்க ஓகே குழந்தை அழுகிற சத்தம்லாம் கேட்குது. குழந்தை பிறந்துருச்சுன்னு நினைச்சா உதவி பண்றதுக்காக வந்த மருத்துவ வச்சு அப்படியே காதை பிடிச்சுக்கிட்டு அதுல ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். அப்படியே அலறிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போவாங்களா. என்னடான்னு பார்த்தா கசிமோட ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல அவங்க இப்ப அந்த சாத்தானால பொசஸ் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. ஹதியோட உடம்ப நீ எனக்கு திருப்பியும் கொடுத்தீங்கன்னா உன் மனைவியோட உடம்ப நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அது வேறும் பேசுறதோட அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா தேங்க்யூ.